Video start. என்னடா சிரிக்கிற வண்டிய ஐய் தள்ளுடாண்ணா அது திருப்பி நிறு தள்ளுடா தள்ளுடா டேய் இழு இழு தள்ளு வணக்கம் நண்பா நண்பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் வியூவர்ஸ் ஆடியன்ஸ் யார் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாருக்கும் ஹலோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோடை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா டு பிரேக் ப்ரோகாஸ்டினேஷன். அதாவது ப்ரோகாஸ்டினேஷன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யணுன்னோ இல்லை பண்ணணுன்னோ மைண்டில் வச்சுருக்கோம், ஆனால் அதை செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நிறையா காரணம் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த காரணத்தினால நம்மளால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு மார்னிங் 5 o'clock பண்ணணுன்னு நினைப்பீங்க. 5 o'clock எழுந்திருக்க முடியாது, அது ஒரு ரீசன். இல்லை 5 o'clock எழுந்தாக்கா வேறு எதுனா வேலை ஒரு 5 minutes லேட் ஆகிடுச்சு, 5:05 இல்லை 5:10 நம்ம எழுந்திருப்போம். ஆனால் அந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஏன்னா டைமில் எழுந்திருக்கலன்னு சொல்லி நம்மளே சீட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் ப்ரோகாஸ்டினேஷன். அந்த மாதிரி இந்த யூடியூப் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் இல்லை, ரொம்ப வருஷமாக சார், நியர்லி டெக்கேட். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டியது. பட் எனக்கான ஃபெசிலிட்டிஸ் அந்த டைமுக்கு இல்லை. என்ன கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு தெரியல. ஜஸ்ட் க்ரியேட்டர் ஆகணும்னு ஆசை, என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னு தெரியல. அதாவது கான்டென்ட் க்ரியேட்டர். இப்போது அதாவது என்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அதாவது என்கிட்ட கம்ப்ளீட் யூடியூப் செட்டப் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் பேசிக்கான ஒரு கேமரா, மைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. மைக் இல்லை, ஸோ பேசிக் மைக்கை வச்சு எதனா ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் சிம்பிள். ஸோ இந்த ப்ரோகாஸ்டினேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, லாட் ஆஃப் பீப்புள் will plan to achieve something only after getting certain things. எப்படின்னா, இப்போ நான் கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும், இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணுன்னா என்கிட்ட ஐஃபோன் இருந்தால் தான் நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன், நல்ல குவாலிட்டி மொபைல், நல்ல குவாலிட்டியான மைக்கு, இதெல்லாம் இருந்தால் தான் ஆரம்பிக்குவேன்னு தள்ளி போட்டதை விட இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது, அதாவது என்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு ஆரம்பிக்கணும். என்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கலாம், மைக்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரெக்கார்டர் தான் மொபைலில் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வச்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி. ஏன்னா இந்த ப்ரோகாஸ்டினேஷனை ரொம்ப என்கரேஜ் பண்ணி 10 வருஷம் தள்ளிடுச்சு. அதனால இதுக்கு மேலே தள்ளுறதா இல்லை. என்னவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்புறம் அடுத்த விஷயம், ப்ரோகாஸ்டினேஷனோட தம்பி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியர் இருக்கும். அதாவது இதை செஞ்சு நம்ம தோத்துட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஃபியர். அதுதான் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது தம்பின்னு சொன்னேன் இல்லையா, ப்ரோகாஸ்டினேஷனோட தம்பி. இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரும் ப்ரோகாஸ்டினேஷனும் டெட்லி காம்போ. ஒன்று சேர்ந்துச்சுன்னா ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்கள் சில விஷயத்தை தள்ளி போட்டுட்ருக்கீங்க, இப்போ செய்யலாம் அப்போ செய்யலான்னு, அதுவும் செய்ய முடியாமல் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இறங்கிட்டா யார் என்ன நினைக்குவா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, அவன் என்ன நினைக்குவான், இவன் என்ன நினைக்குவான், அடுத்தவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயந்துட்டு செய்யாமல் இருக்கிறது தான் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் டெட்லி காம்போ, எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஏம் பண்ணுறீங்கன்னா முதல்ல என்னன்னாலும் பரவாயில்லன்னு இறங்கிடுங்க. ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங், இட்ஸ் அபவுட் டூயிங் இட். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணணும். ஸோ போதி தர்மர் மாதிரியோ இல்லை புத்தர் மாதிரியோ இப்போ அட்வைஸ் பண்ண போல, நான் என்ன பண்ண போகிறேன் இந்த கான்டென்ட் க்ரியேஷனில், அதை பற்றி தான் நான் இப்போது பேசிகிட்ருக்கேன். ஸோ என்னன்னாலும் பார்த்துக்கலாம், கான்டென்ட் க்ரியேஷனில் இறங்கிடலான்னு சொல்லி இறங்க போகிறேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடலான்னு பார்க்குறேன், போட போகிறேன் கன்சிஸ்டண்ட்டாக. எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம்னு தெரில, ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக போட போகிறேன். அதாவது இஃப் யூ ட்ரூலி பிலீவ் இன் சம்திங், இட் வில் ஹேப்பன் ஃபார் ஷுர். அது டெஃபினட்டாக நடக்கும். அட் த சேம் டைம்
ரீசெண்டாக ஒரு யூடியூபர் பேசினதை பார்த்தேன், ரன்னிங் பண்ணிட்டு இருந்தான், ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துச்சு. இந்த மாதிரி லைஃப்பில் வாட் யூஆர் சீக்கிங் இஸ் ஆல்சோ சீக்கிங் யூ அப்படின்னு சொல்லி ஒரு கோட் சொல்லியிருந்தான். அவன் சொன்னான், பட் யூ காட் இட் ஃப்ரம் சம்வேர். அதோட மீனிங், பொருள் என்னென்னா, நீங்கள் எந்த விஷயத்தை தேடுறீங்களோ இந்த உலகத்தில், அந்த விஷயமும் உங்களுக்கு தேடிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் ரைட் எஃபர்ட் போடுறப்போ அது வந்து உங்கள்கிட்ட வந்து சேருன்ற மாதிரி. இப்போது நான் வந்து ஒரு கேலிஸ்தெனிக்ஸ்லேயோ இல்லை பாடி பில்டிங்லேயோ ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படலாம். அதுக்கான ஒர்க் அவுட் எதுவும் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்காமல் இருந்தால் எனக்கு கிடைக்காது. ஆனால் நான் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்து ஒன் ஃபைன் டே I meet the skills of calisthenics. That is the day what I was seeking and what calisthenics was seeking. ரெண்டுமே merge ஆகிற அன்றைக்கி தான் the thing has been achieved. ஸோ இந்த விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இந்த கம்பேரிசன், லைஃப்பில் கம்பேரிசன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். சிப்ளிங்ஸ் கூட இருக்கலாம், கிளாஸ்மேட்ஸ் கூட இருக்கலாம், கொலீக்ஸ் கூட இருக்கலாம், இந்த மாதிரி எல்லோரும் கூட இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டார்ட் லைன் அண்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு கான்செப்ட் என்னென்னா, எல்லாருடைய ஸ்டார்ட் லைன் ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, உங்கள் ஸ்கூல் மேட்ஸ் எல்லோரும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியலாம். பட் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிறது டைம் ஆகும். சில பேர் படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கும், சில பேருக்கு 6 மாதமோ 1 மாதமோ தள்ளி போய் வேலை கிடைக்கும், சில பேர் நினச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும், அதாவது அவங்களுடைய பேஷன் ஜாப், ட்ரீம் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் சேரக்கூடாத இடத்துல சேர வேண்டிய இடத்துல சேரணும்னு சொல்லி பிளான் பண்ணி பொறுமையாக சேருவாங்க. ஸோ அவங்களுடைய டெஸ்டினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ஸ்டார்ட் லைன் சேமாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் ஒன்றும் லேட்டாக நடக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமில் கிடைக்கலாம். ஸோ இந்த கம்பேரிசன் விஷயத்தை தூக்கி போட்டிங்கன்னா லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கம்பேரிசன் இஸ் a thief of joy. அதாவது உங்களுடைய மகிழ்ச்சியை தூக்கி சாப்பிட்றோம் கம்பேரிசன். எப்படின்னா, இந்த கம்பேரிசன் மூலயமா நமக்கு என்ன நடக்கும்னா, இந்த கம்பேரிசன் மூலியம் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்தை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதாவது இப்போது என்னுடைய சேனலே, என்னுடைய கான்டென்ட்டே பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு பேசிக்கான கேமரா இருக்குது. அது ஒன்றும் இன்ஸ்டா 360 இல்லை அதை விட ஒரு 80,000 1 லட்சம் கேமரா இல்லை, ரொம்ப பேசிக்கான கேமரா. ப்ளஸ் கான்டென்ட் க்ரியேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்குன்னா, என்கிட்ட பவர்ஃபுல் பிசி இல்லை, பவர்ஃபுல்லான லேப்டாப் இல்லை, பேசிக் லேப்டாப் தான் இருக்குது. என்னால் என்ன முடியுமோ பேசிக்கான லெவலில் அதை மட்டும் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இதன் மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்பேரிசன் பண்ணுறதை நிறுத்திடுங்க. ஏன்னா கம்பேரிசன் it will eat your happiness. ஸோ கம்பேரிசன் பற்றி பேசியாச்சு. உங்கள் லைஃப்பை வேறவங்க கூட கம்பேர் பண்ணால் நல்லா இருக்குது. ஏன்னா we are different, every person is unique. ஸோ உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணாதீங்க. ப்ளஸ் இந்த லைஃப்பில் செட்டில் ஆகிறது, அச்சீவ் ஆகிறது, நம்ம ஒரு ஸ்டீரியோடைப் செட் பண்ணியிருக்கோம். வித்தின் 25க்குள்ளே ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும், வித்தின் 30க்குள்ளே மேரேஜ் பண்ணணும், வித்தின் ஒரு டைம் பீரியடுக்குள்ளே இதெல்லாம் நடக்கணுன்ற மாதிரி, வீடு கட்டுறதாகட்டும், இல்லை நல்ல வேலைக்கு போகிறதாகட்டும், சம்பாதிக்கிறதாகட்டும். இப்போது சில பேர் பிடிச்ச வேலையில் இருக்குவாங்க, பேசிக்கான சேலரி, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டாக்கா கம்மியான சேலரியாக இருந்தாலும், பேசிக்காக இருக்கிற சேலரியாக இருந்தாலும், எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. சில பேர் நிறைய சம்பளம், நல்லா வெல்த்தியான சம்பளம் கிடைச்சாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ். ஒருத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தான் இது பண்ணணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை பார்த்து பண்ணணும். ஸோ இந்த கான்டென்ட் க்ரியேஷன் பிடிச்சி தான் இறங்குறேன். இந்த வீடியோ வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஒரு நோப் லெவல் தான் இருக்கும். பேசிக் லெவலான எடிட்டிங்கு, பேசிக் லெவலான ஸ்பீச்சாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பேசிக் லெவலாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு 10-15 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்போ தான் நான் பிகினர். ஸோ ஒரு வீடியோவில் நான் கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போது கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன விஷயம் நான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி.
ஸோ உடனே இந்த கேமரா வாங்க, இந்த மைக்கை வாங்க, இந்த லைட் செட்டப்பை மாற்றுன்ற மாதிரி பெருசாக சொல்லாமல் சின்ன சின்ன விஷயமா இதெல்லாம் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதை பாருங்கள். இல்லைனா ஒரு சேலஞ்சாகவே எடுத்துகிட்டு பண்ணுறேன் நான். ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சோ இல்லை பேசிக்கான லேப்டாப் வச்சோ எப்படி ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 1K ஃபாலோவர்ஸோ இல்லை 10K ஃபாலோவர்ஸோ இல்லை 100K ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி எதனா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணால் ஒரு விஷயம் நான் ரிவீல் பண்ணுறேன், எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ சூரரை போட்டு படத்தில் ஒரு டைலாக் வரும். சூர்யா போய் ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட பேசும்போது இந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் மேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரி நான் நினச்சா பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைலாக் வந்து பீன் ஹிட்டிங் இன் டு மை மைண்ட். அதாவது நானும் நினச்சா சில விஷயம் க்ரியேட் பண்ணலாம், ஒரு பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ப்ரோகாஸ்டினேஷனும் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரும் தான் அதுக்கு ரீசன். அண்ட் YOLO, live your life, you only live once. ஸோ ஒரே வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் உங்களால் என்னென்ன அச்சீவ் பண்ண முடியும், என்னென்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடணும். ஏன்னா இந்த ரிக்ரெட்ன்றது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களால் செய்ய முடியும், செஞ்சுருக்கலாமே, ட்ரை பண்ணியிருக்கலாமேன்ற ரிக்ரெட் வந்துடக்கூடாது. என்ன செய்ய தோணுதோ அதை ட்ரை பண்ணிடணும். ஒரு வாட்டி ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டா அதில் ஒரு நிம்மதி. ஸோ இந்த மைக்கு கேமரா இதை பற்றியெல்லாம் சொன்னேன், ரொம்ப பேசிக் லெவலில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த கான்டென்ட் க்ரியேஷனில் நான் வந்து இதை தான் தரப்போகிறேன், இதை தான் என் ஆடியன்ஸோ இல்லை வியூவர்ஸோ கன்சியூம் பண்ணோன்னு இல்லை, நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் யார், எனக்கு என்ன வரும், நான் என்னென்ன பண்ண முடியும், அந்த பண்ண முடியுன்ற விஷயத்தில் என்னென்ன விஷயம் எனக்கு ஒழுங்காக வருது, இதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எக்ஸ்ப்ளோரிங் ப்ராசஸில் எத்தனை பேரை மீட் பண்ண போகிறேன்னு தெரில, எத்தனை ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ண போகிறேன்னு தெரில, கெயின் பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியல. பட் பைத்தியக்காரத்தனமாக ஒரு விஷயத்த நம்பி பண்ணால், பைத்தியக்காரத்தனமானா ஐ மீன் ரொம்ப விகரஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த நம்பி இறங்கி அதுக்கான எஃபர்ட்ஸ் நல்லா போட்டுகிட்டே இருந்தால் கன்ஃபார்ம் ஒரு நாள் அது ஜெயிக்கும், இல்லை ஒரு நாள் அது எதனா ஒரு ரிவார்டு கொடுக்கும்னு நம்புகிறேன் நான். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோஸ்லாம் போட்டு ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணோன்னா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் தேவை. அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருந்தால் தான் யூ கேன் வின் இன் திஸ் சோஷியல் மீடியா ஆர் கான்டென்ட் க்ரியேஷன் ஆர் லெட் இட் பி எனி திங் தட் யூ லவ். ஸோ அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் என்னென்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் நான் இதை பண்ணியே பண்ணுவேன், அதாவது இதை கம்ப்ளீட் பண்ணுவேன், அச்சீவ் பண்ணுவேன்ற மைண்ட் செட் இருந்தால் தான். அதுக்கு கேப்டன் அமெரிக்காவுடைய கோட் ஒன்று இருக்குது, I can do this all day. இந்த ஸ்டேட்மெண்ட் வில் டெல் யூ உங்களுக்கான ரிவார்டு கிடைக்குதோ இல்லையோ, பட் உங்களுடைய எஃபர்ட்ஸ் எப்படி இருக்குது, பேஸ்ட் ஆன் தட் யூ வில் கெட் தி ரிவார்ட். சரி, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு லாஸ்ட் மோட்டிவேஷன், அதாவது இந்த டனல் இருக்கு இல்லையா, டனல் அண்டர் பாஸோ டனலோ, இனிஷியலாக என்ட்ரு ஆகிறப்போ ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ வெளியே வரும்போது பிரைட்டாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டனல் தான் விஷயம். இந்த டனலில் சில பேர் சீக்கிரமாக உள்ளே போய் சீக்கிரம் வெளியே வருவாங்க, சில பேருக்கு ரொம்ப லாங்கான டனல் இருக்கும், அவங்களுடைய விஷன் ரொம்ப லாங்கில் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ டனல்குள்ளே என்ட்ராக போகிறேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அச்சீவ் பண்ண போகிறேன்னா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து அச்சீவ் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா, நண்பி, வியூவர்ஸ், தலைவா, தலைவி.
See you in the next video. Signing off, Mr. Versatile.